எங்கள் வீட்டில் வந்து செல்வம் தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, தத்திரம் வந்து குடிக்கொண்டுக்கிட்டே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து அதிர்ஷ்டமே இல்லைங்க, எல்லாருக்கும் ராசி நடக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் வந்து ஒரு அதிர்ஷ்டமே நடக்க மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து செல்வம் தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, தத்திரம் வந்து குடிக்கொண்டுக்கிட்டே இருக்குது, வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு நிம்மதி இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை வந்து நீங்கள் எடுத்து வெளியே போடணும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஓடாத கடிகாரம், வேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கடிகாரம் ஓடாமல் அதை முதல்ல வெளியே எடுத்தணும். வெட்டிய நகங்கள், வாரிய முடிகள், கீழே செஞ்சிருக்கக்கூடிய முடிகள், கிழிந்த மிதியடிகள், அதாவது கால் மேட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிழிந்த மிதியடிகள் அதுவும் எடுத்து வெளியே போட்டுடணும். பழைய அழுக்கு துணி, யூஸ் பண்ணாத கிழிஞ்ச துணி அதுவும் இருக்கக்கூடாது. வெட்டிய நகங்களும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உடைந்த சுவாமி படங்கள், எனக்கு வந்து சுவாமி பிரியோனா உடஞ்சி போயிருக்குன்னா அது வைக்கக்கூடாது. உடைந்த கண்ணாடி வைக்கக்கூடாது. பாதரசம் போன கண்ணாடி வைக்கக்கூடாது. பழைய புகைப்படங்கள், தூசடைந்த புகைப்படங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னா அதுவும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்தாலே அது ரொம்ப நல்லது. மேலும் யாருன்னே தெரியாது ஒரு ஃபோட்டோ இருக்குது, ரொம்ப காலமாக வீட்டில் இருக்குது, யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அது மாதிரி ஏதாவது ஒரு இறந்தவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதையும் முதல்ல கொண்டு போய் நீங்கள் வெளியே போட்டுருங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் வந்து குடிக்கொள்ளுங்க. இதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி நிச்சயமாக மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுப்பாங்க. என்னுடைய அனுபவபூர்வத்தில் சொல்கிறேன், வீட்டை நீங்கள் சுத்தமாக எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடு செல்வ செழிப்போட நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவில் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி. சிவாய நம.